இதே அந்த கீர்த்திகா ஒரு பெட்ரோல் கேனோடையோ இல்லை ஒரு மண்ணெண்ணெய் கேனோடையோ தலையில் ஊற்றி கொண்டால் இதே காவல்துறை போய் தடுத்திருக்கும். ஏன்னா அந்த தீயை நன் மீது பற்ற வைத்து அந்த பெண் பற்ற வச்சுக்கிட்டால் அது யார் மீதாவது அணைத்து கொண்டால் நம்மளும் அதுக்கு பலியாயிருவோன்ற அந்த பயத்தில் காவல்துறை கண்டிப்பாக அந்த விஷயத்தை முன்னெடுத்து அந்த பெண் தற்கொலைக்கே முயன்றதாலும் அந்த பெண்ணை பாதுகாத்திருந்திருப்பாங்க. ஆனால் விஷம் என்ற ஒரு விஷயம் அது அப்படியே குடித்தாலும் அந்த பொண்ணு மட்டும்தானே தனிப்பட்ட முறையில் சாக போகுது, நமக்கு என்ன நடந்துற போகுது அப்படின்ற அலட்சிய போக்கு, அங்கே இருந்த காவல்துறையின் அலட்சிய போக்கால் இன்றைக்கி ஒரு உயிர் போயிடுச்சு. ஏன்னா என்னுடைய செயலும் சிந்தனையிலும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த மூவேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ஆல் கொடுத்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. மூவேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. மூவேந்தர் மீடியா பாண்டிய டிவி நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம இங்கே இருக்கோம்னா தஞ்சை மாவட்டம், அதாவது நடுக்காவேரி கிராமத்தில் இருக்கிறோம். அன்பு சகோதரி கீர்த்தியாவோட மரணத்துக்கு நீதி கேட்டு சர்மிளா என்ற காவல் ஆய்வாளரோட பணியை நீக்கம் செய்ய கூறியும் அவர் மீது வழக்கு பதிவு செய்து அவரை சிறைப்படுத்தணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா 13வது நாட்களாக இன்று நடுக்காவேரியில் கிராம மக்கள் சுற்றுவட்டார மக்கள்லாம் போராட்டம் நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. அதாவது இங்கே இருக்கக்கூடிய ஐயா தினேஷ் என்ற இளைஞர் மீது தொடர்ந்து பொய் வழக்குகள் பதிவு செய்கிறதாகவும் அதே போல் இங்கே உள்ள இளைஞர்கள் மீதும் பல்வேறு பொய் வழக்குகளை புனையப்பட்டு இந்த காவல் ஆய்வாளர் ஷர்மிளா என்ற காவல் ஆய்வாளர் தொடர்ந்து வழக்கு பதிவு செய்கிறதாகவும் சொல்லப்பட்டு இருக்குது. அதே சமயம் இந்த ஷர்மிளா என்ற காவல் ஆய்வாளர் தினேஷ் மீதும் பார்த்திங்கன்னா அது ஒரே சமூகத்தில் நடந்த ஒரு சின்ன பிரச்சனையை அவங்களுக்குள்ளே பேசி முடியக்கூடிய அந்த பிரச்சனை கூடயே இதை பெருசுபடுத்தி அவர்களே சமரசமாக போனாலும் நான் உன் மீது சும்மா விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி தினேஷ் மீது பொய்யான வழக்குகள் பதிவு செஞ்சு அவரை சிறைப்படுத்தியிருக்காங்க. அதற்கான ஆவணங்கள் அனைத்துமே பார்த்திங்கன்னா ஐயா தினேஷுன்ற சகோதரர் ஆவணங்கள் வச்சுருக்கான்னு சொல்கிறாங்க. அது கூடிய விரைவில் ஐயா தினேஷ் அவர்களுடைய அந்த காணொலி அடுத்து நம்ம பதிவு செய்யப்படும். அப்போ தொடர்ந்து தேவேந்திர வேளாளர் சமூகத்தின் மீது இங்கே இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளும் பொய்யான வழக்குகள் பதிவு செய்து சமூக ரீதியாக சமூக மக்கள் பாதிக்கப்படும் போது அவர்களுடைய அந்த போராட்ட குணத்தை மழுங்கடிக்கப்படணும், அவர்கள் மீது தொடர்ந்து பொய் வழக்குகள் பதிவு செய்தால் இவர்கள் போராட்ட களத்திற்கு வரக்கூடாது என்ற அடிப்படையில் தொடர்ந்து இங்கே உள்ள இளைஞர்கள் மீதும் பொய்யான வழக்குகள் பதிவு செய்கிறதாகவும் இங்கே ஒரு குற்றச்சாட்டு வருது. அதன் அடிப்படையில் தான் தன்னோட கூட பிறந்த சகோதரனை விடுதலை செய்ய வேணும் அப்படின்ற அடிப்படையில் கீர்த்திகா சகோதரி விஷம் குடிக்க போவதாக காவல்துறைக்கிட்ட சொல்லியும் கொஞ்சம் கூட அலட்சியப்படுத்தாமல் நீ குடித்தால் குடி, நீ செத்தால் எனக்கென்ன அப்படின்ற அலட்சிய போக்கில் இருந்ததாகவும் சொல்லப்படுது. அதே போல் பார்த்திங்கன்னா கீர்த்திகா அந்த விஷத்தை குடித்த பிறகு அதை காப்பாற்ற வேண்டிய கடமை காவல்துறை அதிகாரிகளுக்கு இருக்கிறது. இதே அந்த கீர்த்திகா ஒரு பெட்ரோல் கேனோடையோ இல்லை ஒரு மண்ணெண்ணெய் கேனோடையோ தலையில் ஊற்றி கொண்டால் இதே காவல்துறை போய் தடுத்திருக்கும். ஏன்னா அந்த தீயை நன் மீது பற்ற வைத்து அந்த பெண் பற்ற வச்சுக்கிட்டால் அது யார் மீதாவது அணைத்து கொண்டால் நம்மளும் அதுக்கு பலியாயிருவோன்ற அந்த பயத்தில் காவல்துறை கண்டிப்பாக அந்த விஷயத்தை முன்னெடுத்து அந்த பெண் தற்கொலைக்கே முயன்றதாலும்
அந்த பெண்ணை வந்து பாதுகாத்திருந்திருப்பாங்க. ஆனால் விஷம் என்ற ஒரு விஷயம் அது அப்படியே குடித்தாலும் அந்த பொண்ணு மட்டும்தானே தனிப்பட்ட முறையில் சாக போகுது, நமக்கு என்ன நடந்துற போகுது அப்படின்ற அலட்சிய போக்கு, அங்கே இருந்த காவல்துறையின் அலட்சிய போக்கால் இன்றைக்கி ஒரு உயிர் போயிடுச்சு. ஏன்னா இப்போ நீதிமன்றமே அதான் சொல்லியிருக்கு, அந்த பெண் விஷம் குடிச்சிட்டான்னு தெரியும், அத்தனை வாகனங்கள் வந்து நிற்கிது, ஏன் நீங்கள் வந்து அதை காப்பாற்றுறதுக்கான முயலலை அப்படின்றதான் வந்து நீதியரசரே வந்து கேள்வியெல்லாம் வந்து எழுப்பிட்டுருக்காங்க. இதோட விசாரணையானது நாளை செவ்வாய்க்கிழமை வந்து பார்த்திங்கன்னா வரதாக இருக்குது. இந்த விசாரணை வந்ததுக்கு பிறகு தான் வந்து இந்த மக்களோட போராட்டங்கள் அடுத்த கட்ட லெவலுக்கு எந்த அளவுக்கு மாறுது, அனைத்து மாவட்டங்களையும் இந்த போராட்ட குணம் வந்து மாற்றப்படுதா இல்லை இந்த பகுதியில் மட்டும் இருக்கப்படுதா அப்படின்றது வந்து முடிவெடுக்கிறதா இருக்காங்க. என்ன உயர்நீதிமன்ற மதுரை கிளையிலேருந்து உயர்நீதிமன்ற மதுரை கிளையிலேருந்து உத்தரவு வருது அப்படின்றத தெரிந்ததுக்கு பிறகு தான் வந்து பார்த்திங்கன்னா இவங்க அடுத்த கட்ட போராட்டங்களை வந்து இன்னும் கையில் எடுக்கிறதா இருக்காங்க. கண்டிப்பாக காவல் ஆய்வாளர் ஷர்மிளா அவர்கள் வந்து பணி நீக்கம் செய்யப்பட்டு அவரை சிறைப்படுத்துவார் அப்படின்ற அந்த நம்பிக்கை வந்து நமக்கு இருக்குது. அதனால் இந்த மக்கள் அமைதி வழியாக அறவழியாக உள்போராட்டமானது தொடர்ந்து நடுக்காவேரி கிராமத்தில் வந்து நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. இதில் பல்வேறு அரசியல் கட்சிகளாக இருக்கட்டும், இயக்கங்களாக இருக்கட்டும், சமூக ஆர்வலாக இருக்கட்டும், சமூக சங்கங்களாக இருக்கட்டும், பொதுவான இயக்கங்களாக இருக்கட்டும், பொதுவான கட்சிகளாக இருக்கட்டும், அனைவரும் வந்து இந்த கீர்த்தியாவோட இந்த மரணத்துக்கு நீதி கேட்டு இந்த களத்தில் வந்து நிற்கிறாங்க. குறிப்பாக நேற்று கூட வந்து பார்த்திங்கன்னா வீரமுத்திரையர் முன்னேற்ற சங்கத்தோட நிறுவன தலைவர் அண்ணன் கே செல்வகுமார் அவர்கள் வந்து களமாடி இந்த மக்களுக்கு ஒன்றென்றால் ஒருபோதும் இந்த மக்களுக்கு துணையாக வீரமுத்திரையர் முன்னேற்ற சங்கமும் நானும் நிற்பேன் அப்படின்றத உறுதியளிச்சிருக்காங்க. இது ஒரு பல்வேறு சமூகத்தை சார்ந்தவங்களும் வந்து தொடர்ந்து ஆதரவு இந்த மக்களுக்கு கொடுத்துட்ருக்கிறதாகவும் வந்து சொல்லப்படுது. அதனால் வரக்கூடிய அந்த தீர்ப்பானது இந்த சமூகத்துக்கு ஆதரவாக வரும் நம்ம எதிர்பார்க்குறோம். கண்டிப்பாக இந்த சாதி வெறியோடு நடந்து கொண்ட ஷர்மிளா என்ற ஆய்வாளர் பணி நீக்கம் செய்யப்படுவார்ன்றதை இந்த மக்கள் வந்து நம்பிக்கிட்டு இருக்காங்க. இதோட போராட்ட குணம் எப்படி மாறுது என்னன்றதை அடுத்தடுத்து நம்மளோட மூவேந்தர் மீடியாவில் தொடர்ந்து வந்து காணொலியாக பதிவு செய்யப்படும். ஏன்னா நிறைய பேர் கேட்டது, இந்த பகுதியில் உள்ளவே கேட்டது, ஆனால் தென் மாவட்டத்தில் ஒரு பிரச்சனைனா வந்து உடனே மூவேந்தர் மீடியா மறுநாளே அந்த களத்தில் போய் நிற்கிது, இது வரைக்கும் இந்த மூவேந்தர் மீடியா ஏன்னா இங்கே தஞ்சை பகுதிக்கு வரல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுக்கு உடனே ஒரு காணொலி வந்து போட்டிருந்தேன். இந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா என்னோட அம்மாவுக்கு உடல்நிலை குறைவு, மதுரை ஜிஹெச்சி கூட்டு போயிட்டு அந்த வேலையாக தெரிஞ்சுட்டு என்னோட உடல்நிலை குறைவும் காரணமாக தான் இங்கே வர முடியாத சுச்சுவேஷனாக இருந்தே தவிர்த்தது வேறு ஒன்றுமே கிடையாது. எல்லாம் என் மக்கள், என் ரத்தம், என் சொந்தம் அப்படின்னு தான் நான் பார்ப்பேன். அதனால் வந்து என்றைக்குமே களத்தில் மூவேந்தர் மீடியா இந்த சமூகம் எங்கே பாதிக்கப்பட்டாலும் மூவேந்தர் மீடியா களத்தில் நிற்கும். அதே போல் கீழே வந்து தொடர்பு நம்பர் கொடுத்துருக்கோம், சரிங்களா? அந்த தொடர்பு நம்பருக்கு நீங்கள் எப்போனாலும் தொடர்பு பண்ணலாம். ஃபோனை எடுக்கலை அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து தகவல் கொடுங்க, எங்கள் ஊரில் இந்த பிரச்சனை இருக்குண்ணே, இவங்களால பிரச்சனை இருக்குது, காவல்துறையால் பிரச்சனை இருக்குது, இந்த சமூகத்தால் பிரச்சனை இருக்குதுன்னு நீங்கள் எப்போனாலும் வந்து நீங்கள் தொடர்பு வந்து கொடுக்கலாம். உங்கள் மீது தவறு இல்லாத வரை உங்களுக்கு ஆதரவாக உறுதுணையாக உங்களோட அந்த கஷ்ட நஷ்டங்களை உங்களோட பாதிப்புகளை தீர்வு காணுவதற்கு மூவேந்தர் மீடியாவும் சமூகத்தில் இருக்கக்கூடிய அமைப்புகளும் இருக்குன்றதை இதை கேட்டுக்கிட்டு அடுத்தடுத்த நிகழ்வுகள் இங்கே என்ன நடக்குதுன்றதை கண்டிப்பாக வந்து நான் மக்கள் பார்வைக்கு வந்து நான் கொண்டு வரேன். அதே போல் இங்கே நடுக்காவேரியில் தான் இந்த பிரச்சனை நடக்குது அப்படின்றத இந்த டெல்டா பகுதியில் உள்ள மக்கள் கடந்து போகாமல் நாளைக்கு நம் வீட்டிலும் ஒருவர் இறப்பார் என்ற அந்த உணர்வோடு இந்த தஞ்சை சுற்றியுள்ள மக்கள் வந்து பெருந்திரளாக வந்து கலந்துக்கணும். இந்த காணொலியை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு தேவேந்திரர்களும் உணர்வுள்ள தேவேந்திரர்கள் வந்து கண்டிப்பாக உங்களுடைய இந்த போராட்ட களத்தில் கலந்துக்கிட்டு இந்த மக்களுக்கு ஆதரவாக இறந்த அந்த கீர்த்தியா என்ற சகோதரிக்கு நீதி கிடைக்கும் வரை உங்களுடைய அந்த பங்களிப்பை இந்த போராட்ட களத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு அன்பான வேண்டுகோளை வைத்துக்கொண்டு அடுத்த நிகழ்வு என்ன நடக்குது அப்படின்றத வந்து தொடர்ந்து நம்மளோட மூவேந்தர் மீடியாவில் வரும். தொடர்ந்து பாருங்கள். நன்றி.